மைசூர் மாநகரம் நேற்றிலிருந்து நெய்வேலி, ஓசூர், புதுவை, தென்காசி போன்ற பல திருத்தலங்களிலிருந்து 49 அடியார்கள் மக்கள் நம்முடைய நெய்வேலி ஆச்சாரியார் சிவத்திரு கந்தசாமி ஐயா அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் வந்து இப்போ திருத்தலமாக சுற்றி யாத்திரை வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே மைசூர் மாநகரிலே நாம் தங்கியிருக்கக்கூடிய அறையிலிருந்து இன்று 5:30 மணிக்கு நாங்கள் பெலூர், சிருங்கேரி உள்ளிட்ட திருத்தலங்கள் செல்ல இருக்கின்றோம். அதற்கு முன்பாக தினசரி வழக்கமாக யாத்திரை சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் அடியார் பெருமக்களுக்கு எந்த குறையும் இருக்க வேண்டாம் என்றும் சிவபூஜை செய்துதான் கிளம்புவது வழக்கம். அந்த வகையில் தினசரி செய்யக்கூடிய கடமையாகிய அந்த சிவபூஜை காலையில் முதலில் விநாயகப் பெருமானை எழுந்து செய்து உமை மிகு கரியது வழிபடுதனடி வழிபடும் அமரிட கடி கணபதி வர அருளின் மிகு கொடை வடிவினர் பயில் வலி பலமுறை இறையே நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சூரிய பகவான் தானே எழுந்தொழி சூரியன் எழ நயனக்கடிமலர் மலர மற்ற அண்ணம் விரல் நிறை அறுபதும் முரல்வன இவையோர் இருப்பெருமுறை சிவபெருமானே அவரில் அரவரும் ஆனந்த மலையே அலைகடலே எழுந்தருளாயே. சூரிய பகவான் சுவாமியை எழுந்தருளுக்கு முன்பாக சாமி சூரியனும் எழுந்தருளி ஆசி வழங்குகின்றார். அதைத் தொடர்ந்து கிரியாசக்தியாகிய முருகப்பெருமானை எழுந்தருளல், முதலில் ஞானசக்தியாகிய விநாயகரை எழுந்தருளச் செய்து கிரியாசக்தியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து நங்கடம்பனை பெற்றவள் வங்கினன் தென்கடம்பை தர கோயிலார் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. ஒரு கோயிலும் தான் ஞானசக்தி ஆகிய விநாயகரும் கிரியாசக்தியாகிய முருகப்பெருமானும் அதைத் தொடர்ந்து இச்சாசக்தியாக இருக்க மூலவரும் இருக்க வேண்டும். அந்த வகையிலே ஞானசக்தியும் கிரியாசக்தியும் எழுந்தருளச் செய்து அடுத்ததாக ஒரு கோயில் என்றால் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய பைரவர் பெருமானை எழுந்தருளச் செய்து பைரவமூர்த்தியாக இருக்கக்கூடிய சுவாமி எழுந்தருளுகிறார். பிரித்தவள் கதிர்கொள் சூலம் வெடிவடு தமருகங்கை தரித்ததோ போலகான பைரவன்னாகி வேளம்புரித்துமை அஞ்சக் கண்டு ஒன்றிரு மணிவாய் வெள்ள சிரித்தருள் செய்தார் சேரை சென்னறி செல்வதாரே. பைரவமூர்த்தியாக வழங்குகின்ற பெருமான் எழுந்தருளச் செய்து அதான் ஒரு கோயில் என்று இருந்தால் ஆன்மாக்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பெருமானுடைய ஆன்மாக்களின் தலைவராக இருக்கக்கூடிய நம்ம சண்டேஸ்வராயனாரை எழுந்தருளச் செய்ய வேண்டும். அந்த வகையில் அண்டர்பிரானும் தொண்டற்கறிவுனாக்கி அனைத்து நாம் உண்டகலமும் உடுப்பனவும் சூடுவனமும் உனக்காக சண்டீசனுமாம் பணமும் தந்தோம் என்று அந்தவர் பொற்பட முடிக்கு துண்டவதி சேடை கொன்றை மாலை வாங்கி சூட்டினார். சண்டேசநாயனார் தான் நம்மளுடைய தொண்டர்களுக்கு தலைவனாக விளங்குகின்றார். விசார சர்மனாக இருந்து
சாமியினால் மாலை சூட்டம் பெற்று சாமிக்கு என்ன அபிஷேகம் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் நாயகராக உங்களுடைய ஆன்மாக்களின் தலைவராக இருக்கக்கூடிய சண்டேசர் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நீர் வருகின்ற இடத்திலே எழுந்தருளி அதைத் தொடர்ந்து பலிபீடம், அதைத் தொடர்ந்து நடராஜமூர்த்தி. இதே ஸ்தானம் ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே நம்ம படுத்தோம்னா ஒரு சன்னியாசி படுத்திருப்பாரு. அந்த கால்னா கோபுரம், தொப்புள் கொடினா கொடிமரம், நெற்றிக்கு நடுவு புருவத்து இடைவெளி, உற்று உற்று பார்க்க வெளிப்படும் மந்திரம், பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம் மூலவத்தானம். மூலத்தானம்னா அதுக்கு இதே ஸ்தானம்னு ஒன்று இருக்கும். ஒரு கோயிலுக்குள்ள போனீங்கன்னா இதே ஸ்தானம் தான் நடராஜர். நம்ம ராத்திரி படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இதயத்தில் அந்த இதயம் டான்ஸ் ஆடுற மாதிரி சாமி இந்த கோயிலில் இதே ஸ்தானத்தில் உலகத்தை உய்யும் பொருட்டு ஆன்மாக்களை இயக்குகின்ற விதமாக நடராஜர் ஆடுகின்றார். குனித்த புருவமும் கோபல் செவ்வாயில் குமிழ் சிரிப்போ பறித்த சடையும் பவழம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தம் உடைய பொற்பாதம், இனித்தம் உடைய எடுத்த பொற்பாதம் பானம் பெற்றார் பறித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. நடராஜர் பெருமாள் எழுந்தருளச் செய்து அடுத்தது சிவம் சக்தியையும் நம்ம பிரிக்க முடியாது. மிளகாயில் காரத்தை எப்படி பிரிக்க முடியாது, அதுபோல சிவசக்தி ரூபமாக இருந்து உலகத்தை அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். உடையால் உண்ண நடுவிற்கும் உடையால் நடுவில் நீருக்கு அப்படியாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில அம்பாளை எழுந்தருளச் செய்து அம்பாளுக்கு ஒரு பாட்டு பாடுங்க. கலையாத கல்வியும் குறையாத பயிர்வோ கபடுவாராத வழமையும் குன்றாத இளமையும் கல்வியாதவனும் சரியாத மனும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் கொலையாத நிதியமும் கோடாத கோடும் துன்பமில்லாத வாழ்வும் துயரின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய பொன்னருடு கூட்டு கண்ட அழையாய் அறிவியும் மாயரது அங்கையே ஆதிகூறி பாடே அமுதீச பொருவாகும் அகலாத சுகவாணி அருள்வாமியே. அம்பாள் எழுந்தது இப்ப சாமி எழுந்ததுவதற்காக அத்தனை கர்மகாண்டமும் நிறைவேற்ற செய்து கோயில் அமைப்புப்படி நிறைவேற்ற செய்து இப்ப சாமி அதில் எழுந்தருகிறார். நமக்கெல்லாம் அருள்பாலிப்பதற்காக சாமியினுடைய திருநாமமாக இங்கே தையநாயகி உடன்முறை நம்முடைய வைத்தியநாத சுவாமிகள் சாமி எழுந்தருகிறார். எழுந்தருகிறார் பராக் பராக் பராக். வைத்தியநாத சுவாமிகள் எழுந்தருகிறார். என்னாருடைய சிவனே போற்றி, மந்திருள் ஆடி போற்றி, போற்றியின் வாழ் முதல் ஆகிய பொருளே உலர்ந்தது பூங்கடக்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழிலகை கொண்டு திருவடி பொருளங்கள் மலரும் தன்மயந்தோர் திருப்பெருந்துரை முறை சிவபெருமானே ஏற்றுய கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எந்நாட்டவர்க்கும் இறைவா
அப்படியே பெருமாளுடைய திருச்செவிக்கு திரு தேவாரம் அருள்க. அருமறையனை ஆனொடு பெண்ணனை கருவிடம் மிக உண்டயம் கண்டனை புரி பெண்ணூடனை உள்ளிருக்கு வேலூர் உருகி நைபவர் உள்ளம் குளிருமே தந்தது தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா அருள் சதுர அந்த யாதுமே பெற்றதே ஒன்றென்பார் சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான் துறையுரை சிவனே என்னையிடம் கொண்டார் யாரிதற்கிலனோ கைமாறே மற்றவர் விழுங்கும் கற்பக அணியை அறையில்லா கருணை மாக்கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலரை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் பூரங்கள் செற்றயம் சிவனை திருவிழி விழலை வீட்டிருந்த ஒற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே இல்லை வலகணம் பக்தர்கள் பஞ்சகத்தோர் பொன்னிசை மண்டபத்துள் உள்ளே புகுந்து புவனியெல்லாம் இளங்க அண்ணனடை மடவால் புமைவோர் அடியோமுக்கு அருள் புரிந்த பிள்ளை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே பெருகருளறி வந்தனைந்து நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்தம் சென்னி விதை பாதமலர் கூட்டினான் சிவபெருமான். சிவனே போற்றி, நாட்டும் இறைவா போற்றி. சாமிக்கு என்ன அபிஷேகம் செய்தாலும் பிரதானமாக ஆணைந்து வாடுதல். ஆனால் இங்கே ஆணைந்து கிடைக்கப் பெறவில்லை என்பதனாலே மானசீகமாக ஆணைந்து ஆடுதல். கயிறும் கொண்டே நெத்தல் பூத்தனை செய்யலுண்டா கையில் ஒன்றும் காணவில்லை கழலடி தொழுது உயினல்லால் ஐவர் கொண்டிங்கு ஆற்ற ஆடி ஆழ்மொழிபட்டு அழுந்துவேனுக்கு உய்யுமாறொன்று அருளை செய்தன் அழிவுளே. நிறையா பழம் வச்சிருக்கீங்களா? எலுமிச்சம்பழம், சரி கொடுங்க. என்னாருடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒரு நிமிஷம். இப்ப சிவபுராணம் சொல்ல போறாங்க. ஐயா ஒரு லைன் சொல்லுவாங்க, நம்ம அடுத்த லைன் நம்ம சொல்றோம். குருப்பா ஒரு லைன் அவங்க சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் ஒரு லைன் சொல்லுங்க. சொல்லை இடும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் கருத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊரியம் போல் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க. இவை பொழுதும் என் நெஞ்சில் வாழ்க கோவழியாண்ட மனிதன் வாழ்க
ஆகமமாகி நின்று நண்டிப்பால் வாழ்க. ஏ கண்ணனே கண் இறைவனடி வாழ்க. கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் திங்க கண்ணன் திகழல்கள் வெல்க. புறத்தாக்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. புரிவாருள் மகிழும் பூங்கழல்கள் வெல்க. குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி. தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி. மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை உந்தை வினை முழுதும் போய உரைப்பன் யான். கண்ணுதலால் கண்கருணை கண்காட்ட வந்தெய்தி. என்பதற்கு எட்டார் எழிலார் கடல் இறஞ்சி நிறைந்து மண் நிறைந்து நிற்காய் விளங்கொலியாய். நிறைந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர். உள்ளாவினையே புகழுமாறு ஒன்றறியே. உள்ளாகி பூடாய் புழுவாய் மரமாகி திருவமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் இல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைக்கே பெருமான் மெய்யேகும் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றே. உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற ஐயா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்கன்று நுங்கியனே. ஐயாய் தனியாய் ஏயமான நாமிமலா பொய்யாயனவெல்லாம் போயகல வந்தருளி. ஞானமாகி மெளிர்கின்ற மெய்ச்சுடரே. ஞானமில்லாதே இன்பப் பெருமானே. ஞானம் தன்னை அகல்விக்கும் தன் அறிவே. ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் கொழும்பில். மாற்றத்தின் சேயாய் சேயாய் நனியானே. மாற்றமங்கழிய நின்ற வரையோனே. கலந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனோரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். இரங்கலோரைந்துடையாய் இன்னோர்கள் ஏற்க மறைந்திருந்த எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புல்களுக்கு மூடி மனம் சோறும் 9 வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையே செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலங்கான்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்று நல்கி இளந்தன் மேல் வந்தருளி நீர்க்கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே நேசனே தேனாரம்பே சிவபுரனே வாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேசர் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அறிலா பெருமாளே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே ஈராய் உருக்கி என்னார் உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே என்னையாட்கொண்ட எந்தை பெருமானே ஊர்தனை ஞானத்தால் கொண்டுணர்வா தங்கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே ஒப்பும் வரவும் தொடர்பில்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பரிய பேர் ஒளி ஆற்றின்ப வெள்ளமே அத்தாய் மிக்காய் நின்ற கோட்ட
தோற்ற சுடர் வழியாய் சொல்லாதன் உணர்வாய் ஏற்றனே தேற்ற தெளிவேகன் சிந்தனையுள் ஏற்று விகார விடக்குடமில் உட்கிடப்ப போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யான நல்ல புலக்குரம்பை கட்டடிக்க வல்லானே இல்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே சொல்லற்கு அறியானை சொல்லின் திருவடிக்கே சிவபக்தின் பல்லா சிவனடிக்கே நெய்வேதி ஆகிறது. அன்னம்பாலிக்கும் இல்லை கம்பதாலும் பொன்னம்பாலிக்கும் மேலும் பூமிதை என்னம்பாலிக்கும் மாறு கண்ணில் கூற இன்னம்பாலிக்குமோ இப்பிறவியே. மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடு மன்னனார் அடியாகமை அமுது செய்வித்தல் கண்ணினார் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆர்ந்த உண்மையாம் எனில் உலகர் முன் வருகையென உரைப்பார். சாமிக்கு நைவேத்தியம் கொடுத்து எத்தனை பூசை செய்தாலும் ஒரு முறையேனும் இறைவனுடைய திருவடியை போற்ற மறந்து விட்டால் அந்த பூசை குறை பூசையாகிவிடும். ஆகவே ஒரு முறையாவது இறைவனுடைய திருவடியை போற்றிவிட்டால் அது நிறை பூசை. ஆக தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா என்று ஒரு முறை சொல்லிட்டார் முழு பூஜை செய்ததாக அர்த்தம். அத்தனையும் செய்துவிட்டு இறைவனுடைய திருவடியை போற்றாமல் விட்டுவிட்டார் குறைபூசை ஆகிவிடும். ஆகவே ஈசன்னடி போற்றி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்றடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரையம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் போற்றி நாடுடைய சிவனே போற்றி நாடகம் இறைவா போற்றி. பெருமானுடைய திருச்செவிக்கு பஞ்சபுராணம் அருளுக. முதல் தேவாரமாக ஞானசம்பந்த பெருமான் அருளிய ஒரு பாடல் பாடுக. புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கழல் வையத்து முன்னம் நீ கூறி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ்திருவலஞ்சுழி வாணனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே. திருவாசகமாகிய சிகாமந்திரம், அந்த சிகாமந்திரத்தை இருந்து ஒரு வாசகமாக ஒரு பணுவல் அருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் தேனாயின் அமுதமுமா சித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தனதுள்ளம் புகுந்தடியேற்று அருள் செய்தார் உணாரும் உயிர் வாழ்க்கை தென்னாருடைய சிவனே போற்றி. திருச்செவிக்கு 9 ஆசிரியர்மார்களாகிய திரு இசைப்பார் அதிலே முதல் பணுவலாக விளங்குகின்ற ஒளிவளர் விளக்கே என்று துவங்குகின்ற ஆனந்த பைரவராகத்திலே பாடியவர்களோடு கேட்டுக்கொள்கிறேன். தெளிவளர் வருகின்ற முனைக்குண்டே சித்தத்துள் வித்திக்கின்றேனே அழிவடர் உள்ளத்தானந்த கனியம்பரமாடரங்காக வெளிவள தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனே விளங்குமா விளம்பே.
சேர்ந்தனார் பெருமான் அருளை செய்த தேர் ஓடச் செய்த அற்புதமான அந்த 13 பணுவல் ஆகிய திருப்பல்லாண்டில் இருந்து ஒரு பணுவல் அருள்மாறு கேட்டு அமரர் குழாத்தில் அணிகிழை ஆதிரையார் நாராயணனோடு நானுகனையே ரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவ குழாங்கள் திசையனைக்கும் நிறைந்து பாரார் தொல்புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு உருதுமே பல்லாண்டு உருதுமே. சுந்தர பெருமான் அருளிய திருத்தொண்டர் தொகைக்கு விரித்து பெரியபுராணம் அருளை செய்தார் நம்முடைய சேக்கிலார் பெருமான். சிவபெருமானையும் வந்து தன்னுடைய வாக்காக எடுத்துக் கொடுத்த உலகலாம் என்று துவங்குகின்ற இறைவனை போற்றி வணங்குவதுதான் இந்த உயிருக்கு கடமை என்று உணர்த்திய முதல் பணுவலாகிய நடராஜ பெருமானுடைய வாழ்த்தை அருள்மாறு என்போடு கேட்டுள்ளோம். உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய மல்லிவேணியன் அழகில் சோதியன் அமரத்தாடுவான் மலர் சிலம்படி போற்றி வணங்குவான். வந்திருக்கக்கூடிய அத்தனை அடியார்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை அடியார்களுக்கும் உலகத்தில் உள்ள அவர் அத்தனை பேருக்கும் எல்லா 16 செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்று நம்முடைய அபிராமி பட்டர் அருளிய 16 செல்வங்களை அபிராமிடம் விண்ணப்பிக்கின்ற கலையாத கல்வியும் குறையாத வயதும் அவடுவாராத நட்பும் கண்காரவனமையும் குன்றாத இளமையும் தழுவிலாத உடலும் மனமும் அன்னகலாத மனைவியும் தாராத சந்தானமும் தாராத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத ஈரமும் போனாத போலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துரியனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாடியை துயிலும் ஆயனது தங்கையே ஆதி பழமூடி வாழ்வே அமுகீக ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே அருள்வாமி அபிராமியே. சிவபெருமானுடைய ஆற்றலாக விளங்குகின்ற கிரியாசக்தியாக விளங்குகின்ற முருகப்பெருமானுடைய திருவடியை போற்றி நிறைவு செய்வதால் பூஜைக்கு அழக. அந்த வகையிலே அருணகிரிநாத பெருமான் அருளிய திருப்புகழ் ஒன்று அருள்க. கரணமதாக வந்து புவி மீதே காலனணுகாதி சென்று கதிகான நாரணனும் வேதனுங்கு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே அறுமுகமான தந்தி மணவாலாம் ஆக 2 மாதிரண்டு பொருளோடி சூரக்கிளை வாழ வென்ற பெருமாளே சூரர்களை வாழ வந்த பெருமாளே என்னாருடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூஜையினுடைய நிறைவில் வாழ்த்தாக நாம் இறைவனிடம் விண்ணப்பிப்பது நமக்காக அன்றி உலக உயிர்களெல்லாம் உய்ய வேண்டும் என்று வாழ்த்து வான்மையில் வான்மையில் மழாது பெய்ய மணிமலர்ந்துரக்க மன்னன் கோயிலை அரசு செய்ய உலகெல்லாம் உயிர்கள் வாழ்க நாளை அரங்கள் ஓங்க நற்சவம் வேண்டி வெல்க செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நிறைவாக நமக்கு நேரடியாக சாமி மானிட சட்டை தாங்கி வந்து குருநாதராக வந்து அருளுகின்ற நிலையை சொல்லிதான் பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். அந்த வகையிலே நமக்கு இங்கே குருநாதர் இருந்தாலும் கூட நம்முடைய பரம்பரையில் குருநாதராக இருக்கக்கூடிய திருக்கைலாய பரம்பரை
திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய திருவடியை போற்றி வணங்கி பூஜையை நிறைவு செய்வது இந்த இடத்திலே நமக்கு அழகு. அந்த வகையிலே திருக்கைலாய பரம்பரையினுடைய வாழ்த்தை சொல்லி நிறைவு செய்கிறோம். கைலாய பரமங்களையில் சிவஞான போதனை காட்டும் என்னை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்தரிப்போர் மெய்ஞான வாழ்வாகி உயிரார் பண்பொழி திருவாவடுதுறைவான் குரு நம சிவாய தேவன் கைலாய பரம்பரையோர் திருமணத்தை கூடி திருநாளுடைய சிவனே போற்றி. கலந்த ஜோதிகளுடைய உருவமாகி அருமறை சிறத்தின் மேலா திருப்பரயோகமாகும் நாளுடைய சிவனே போற்றி. முதல்ல ஒரு ஓம் போடணுங்கய்யா. கற்பூரத்தை ஒரு ஓம் போடணும். அதுக்கப்புறமா ஒரு வட்டம் போடணும். அதுக்கப்புறம் ஆம்பளை சாமி இருந்தா மேல இருந்து கீழே, பொம்பளை சாமி இருந்தா கீழே இருந்து மேல. தென்னாடுடைய சிவனே போற்றி. தீபாவளினா எது காட்டினாலும் இப்படி ஓம். அதான் அதாவது வாயாலே நம்ம சொல்றோம், எழுத்தாலையும் காட்டுறோம். நம்ம கோயிலை சுத்தி வர்றோம். ஓம் இந்த பாருங்க, விநாயகர் அப்படியே சுத்தி வந்து முருகர், ஞானசக்தி, கிரியாசக்தி, அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய இச்சாசக்தி. ஓம் அப்படித்தானே இப்படி வரும். அப்படியே வெளியில கொடிமரத்தை சுத்தி வந்து அங்க வந்து கோபுரத்துக்கிட்ட விழுந்து புஷ்டாப் வைக்கிறோமா இல்லையா? விழுந்து கும்பிட்டு எந்திரிக்கிறோம், ஓம் முடிக்கிறோம் இல்லையா? அதான் பிரணவ மந்திரத்தை உடம்பு வழியாக பயணத்தின் வழியாக முடிக்கிறது, சொல் வழியாக முடித்தல், அப்புறம் வழிபாட்டு வழியாக முடித்தல். இது மாதிரி தென்னாடுடைய சிவனே போற்றி. நீங்க அப்படியே இந்த கோயில மணக்கோயில அப்படியே முதல்ல இருந்து இங்க விநாயகர்கிட்ட ஆரம்பிச்சு அப்படியே முருகன்கிட்ட வந்து அப்படியே இங்க வந்து அப்படியே சண்டேச நாயனாருக்கு வந்து அப்படியே முதல்ல அப்படியே வந்து அம்பாள் எல்லாம் கும்பிட்டு அப்படியே சண்டேசர் கும்பிட்டு எல்லாம் கும்பிட்டு வெளியில வந்து அப்படியே வைக்கிற மாதிரி நினைச்சு பிரணவ வழிபாடு. இது பேரு பிரணவ வழிபாடாக இந்த பெருமானை என்ன வேணாலும் விண்ணப்பிங்க. பொதுவா எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும். நாமளும் இறைவனிடத்தில் இந்த ஜென்மத்திலே இகபர சௌபாக்கியம் அருள வேண்டும் என்று பொதுவாக வேண்டுவதே மிக நல்லது. இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும். அதை வேண்டிக் கொண்டு வந்து திருநீர் பிரசாத சாமிகளிடம் வாங்கி கொண்டு நீங்க அப்படியே வாகனத்திற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாகனம் எல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு. நீங்க வந்து ஏறலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. உணவருக்கு சாமிக்கு நீங்க உட்காந்து எல்லாரும் தற்போது அரண்மனை பார்த்துவிட்டு சாமுண்டி ஹில் செல்லலாம் என்று இருக்கிறோம். அரண்மனை பார்த்துவிட்டு இப்போது சாமுண்டி ஹில் செல்றோம். சாமுண்டீஸ்வரி தரிசனம். வாங்க. சாமுண்டீஸ்வரி திருக்கோயில், மைசூர், 19/5/2025. அற்புதமாக நெய்வேலி, ஓசூர், புதுகை, செங்கம் உள்ளிட்ட பல திருத்தலங்களிலிருந்து அடியார்கள் வந்து சாமி தரிசனம், அம்பாள் தரிசனம். சாமுண்டீஸ்வரனுடைய புறத்தோற்றம், கோபுரம், அம்மா உட்காருங்க. அற்புதமான கோபுர காட்சி. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இங்கு வர முடியாதவர்கள் இந்த கோபுரத்தை தரிசித்து
கோடி புண்ணியத்தை பெற வேண்டுகிறோம். சாதாரண நாட்களில் அன்னபூர்ணி சாமுண்டியை தரிசிக்க இத்தனை வழிகள் உள்ளன. ஆனால் இன்றைய தினம் மிக எளிமையாக நாங்கள் ஒரு 5 நிமிடத்துக்குள்ளாக அற்புதமாக தரிசித்து விட்டோம். காலை பொழுதில் எப்பொழுதுமே சாமுண்டிகளில் கூட்டம் அதிகமாக இருக்கும். இரவு இந்த 7 மணிக்கு மேல் 6:30க்கு மேல் வந்தோம்னா சாமியை அம்பாளை அற்புதமாக தரிசனம் செய்யலாம். ஃப்ரீயாக இருப்பாங்க.